ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவை 2 பார்ட்டாக மேக் பண்ணியிருக்கேன். உங்களோட புரிதலுக்காண்டி நம்ம இந்த வீடியோவில் ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு இன்சூரன்ஸ்னால் என்னன்னு கொஞ்சம் பொதுவான புரிதல் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இன்சூரன்ஸ் அப்படின்னா லோ ப்ரீமியம் நம்ம கட்டுவோம், ஆனால் அதோட காம்பன்சேஷன் கொஞ்சம் அதிகமாக வரும். அதாங்க இன்சூரன்ஸ். நம்ம பெரிதளவில் எதையும் யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கொஞ்சோண்டு பைசா கொடுப்போம், நமக்கு வர்ற காம்பன்சேஷன் அதிகமாக வரும். இது பெரும்பாலும் சேஃப்டிக்காண்டி பண்ணி வைக்கிறது தான். உதாரணத்துக்கு இன்சூரன்ஸ்லயே ஒரு நிறைய வகை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு சில இதை பத்தி நான் உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், ஹோம் ஓனர் இன்சூரன்ஸ், டிசபிலிட்டி இன்சூரன்ஸ், ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ். இதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹெல்த் இன்சூரன்ஸை பத்தி தான். லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும், இல்லைன்னா நான் இன்னொரு வீடியோ அதுக்காண்டி மேக் பண்றேன். ஹோம் ஓனர் இன்சூரன்ஸ் வீட்டுக்காண்டி பண்ற இன்சூரன்ஸ். டிசபிலிட்டி இன்சூரன்ஸ், ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி உடம்பு சரியில்லாம போயிட்டு கை கால் எதுவும் போயிட்டுனா அவங்களுக்கு ஓரளவு காம்பன்சேஷன் கிடைக்கும், அதுக்குள்ள இன்சூரன்ஸ். அதுக்கும் பிரீமியம் கட்டுற மாதிரி இருக்கும். ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ், ஏதாச்சும் முக்கியமான ப்ராப்பர்ட்டிக்கு இன்சூரன்ஸ் பண்ணி வைப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா கப்பல்ல உள்ள, இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கப்பல் போகும், அந்த ஷிப்ல உள்ள பொருள்களுக்கு பூரா பெரும்பாலும் இன்சூரன்ஸ் இருக்கும். அது தவறிட்டாலோ இல்லை ஏதாச்சும் ஆயிட்டாலோ எந்த கம்யூனிட்டி அவங்க இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்க காம்பன்சேஷன் அதுக்குள்ளது கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம அதுக்கு ப்ரீமியம் கட்டி ஆகணும். இப்போ நீங்க என்ன கேட்டீங்கன்னா, இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது மற்ற இன்சூரன்ஸை பூரா விட்டுருங்க. நம்ம இப்போ பார்க்க போறது ஹெல்த் இன்சூரன்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது கட்டாயம் ஒரு மனிதன் எடுத்தே ஆகணும். ஏன்னு நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நமக்கு எப்போ என்ன ஆகும்னு யாராலையும் சொல்ல முடியாது. சப்போஸ் நமக்கு ஆக்சிடென்ட் ஏதாச்சும் ஆயிட்டுனா நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருப்போம், பணம் நிறைய சேர்த்து வச்சிருப்போம். அதுல இருந்து நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும். நீங்க கஷ்டப்பட்டு 10-15 வருஷம் சேர்த்து வச்ச ஒட்டுமொத்த சேவிங்ஸும் அந்த ஆக்சிடென்ட்லயே போயிடும். அதனாலதான் நிறைய பேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. எடுக்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கும், உங்க வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும். இப்ப யார் யாருன்னா இந்த இன்சூரன்ஸ் எடுக்கலாம் நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன்னா, ஏழைகள், நடுத்தர வர்க்க மக்கள், மிடில் கிளாஸும் கண்டிப்பா எடுக்கணும், புவர் ஃபேமிலியும் கண்டிப்பா எடுக்கணும். இப்ப ரொம்ப ரிச்சா பணக்காரங்களா இருப்பாங்க, கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க, அவங்களுக்கு தேவை கிடையாது. அவங்க எப்படினாலும் அவங்களோட ஒரு 15 நாள் 10 நாள் சம்பளம் தான் இருக்கும், எவ்வளவுதான் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆனாலும். அப்படி இருக்கும்போது நம்ம அவங்கள பத்தி இங்க பேச விரும்பல. நான் பேசணும்னு நினைக்கிறது நம்மளை மாதிரி சாமானிய மக்கள், நடுத்தர மக்கள், அவங்க கண்டிப்பா இன்சூரன்ஸ் எடுங்க. இப்ப இன்னும் ஒரு சில பேர் கேட்கலாம், நம்ம அப்பா அம்மா எடுத்தாங்களா, இல்ல நம்ம முன்னோர்கள் எடுத்தாங்களா, அவங்கன்னா நல்லா தானே இருந்தாங்க அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நம்ம அப்பா அம்மா, நம்ம முன்னோர்கள் இவங்கன்னா எடுக்காதனாலதான் நம்ம காலங்காலமா ஏழைகளாவே இருந்துட்டோம். நம்ம ஏழையில இருந்து ஒரு மிடில் கிளாஸ் வருவோம், ஆனா மிடில் கிளாஸ்ல இருந்து ஓரளவு அப்பர் கிளாஸ் போக முடியாதனுக்கு ரீசன் நம்மளோட சேவிங்ஸ் ஏதோ ஒரு ஹெல்த் பிரச்சனையில நம்மளோட ஒட்டுமொத்த சேவிங்ஸை இழக்கிற மாதிரி ஆயிரும். அப்படி இருக்கும் பொழுது நம்மளால ஒரு அப்பர் கிளாஸ் ரேஞ்சுக்கு ஒரு ரிச் ஃபேமிலியா நம்மளால உருவாக முடியாததுக்குன்னு அதுவும் ஒரு காரணம்னு நினைக்கிறேன். ஆகையால நீங்க என்னைக்குமே ஹெல்த் இன்சூரன்ஸை மட்டும் நீங்க உதாசீனப்படுத்தாதீங்க, அது கட்டாயமா எடுத்துருக்கங்க. ஒரு ஏழை என்னைக்குமே ஏழையா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க எடுக்க வேண்டாம். ஆனா நீங்க வாழ்க்கையில உயரத்துக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா கட்டாயமா நீங்க ரொம்ப ஏழையா இருந்தாலும் மிடில் கிளாஸா இருந்தாலும் நீங்க கட்டாயமா யோசிச்சு உங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன இன்சூரன்ஸ்னாலும் அதுக்கப்புறம் யோசிங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் யோசிப்பாங்க, நான் இப்ப ப்ரீமியம் கட்டுறேன், இப்போ 25 வயசுல இருந்து நான் ப்ரீமியம் கட்டுறேன், 60 வயசு வரைக்கும் எனக்கு எந்த நோயுமே வரலன்னா நான் கட்டுற இன்சூரன்ஸ் வேஸ்ட் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உங்களுக்கு வரலாம். அதனால நான் இன்சூரன்ஸையே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் மாதிரி எடுக்கலாமான்னு கூட உங்களுக்கு நீங்க யோசிக்கலாம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நீங்க இன்சூரன்ஸ் கட்டுறீங்க, மாசம் ஒரு வருஷத்துக்கு ஒரு 10,000 கட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 20 வருஷம் நீங்க கட்டிருப்பீங்க, லாஸ்ட் ஒரு அமௌண்ட் வரும், அதுக்கு ஒரு வட்டி போட்டு ஒருவேளை நீங்க கிளைம் பண்ணலாம்னா, இடைப்பட்ட பீரியட்ல நீங்க கிளைம் பண்ணலாம்னா ஒட்டுமொத்த அமௌண்ட் வட்டியோட உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இன்சூரன்ஸ் இருக்கு. ஆனா பெரும்பாலான எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இன்சூரன்ஸை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் மாதிரி நீங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட அட்வைஸ். ஏன்னா அதுல நிறைய லிமிட்டேஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ப்ரீமியமும் கொஞ்சம் ஹையா இருக்கும். ஆகையால இன்சூரன்ஸை இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் மாதிரி என்னைக்குமே எடுக்கிறதுக்கு என்னோட அட்வைஸ் எடுக்க வேண்டாம். சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அது உங்களுடைய விருப்பம் தான்.
அதுக்கப்புறம் எவ்வளவு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி, எவ்வளவு பைசா கட்டுற மாதிரி இருக்கும். நார்மலா இப்ப எல்லா இன்சூரன்ஸ்லயுமே ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 to 15,000 கட்டுற மாதிரி இருக்கும். நீங்க நல்ல ஒரு இன்சூரன்ஸ் எடுத்தாலே போதும். எல்லா ஆப்ஷனும் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு இன்சூரன்ஸ் நீங்க எடுக்கணும்னா ஆவரேஜா ஒரு வருஷத்துக்கு 10 to 15 தான். இது ரொம்ப பெரிய அமௌண்ட் கிடையாதுங்க. அதான் நான் ஒரு தனி மனிதனுக்கு சொல்றேன். இப்ப நீங்க ஒரு ஃபேமிலியா நீங்க எடுக்கிறதா இருந்தா, நீங்க உங்க மனைவி, உங்க குழந்தைகள் எல்லாத்துக்கும் சேர்த்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். 20 to 25 வர்ற மாதிரி இருக்கும். ஆனா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க குடும்பத்துல நீங்க மட்டும் கிடையாது, உங்க பிள்ளைங்க இருக்காங்க, மனைவி இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்போஸ் யாருக்காச்சும் ஏதாச்சும் ஆயிட்டுனா உங்களுடைய சேவிங்ஸை நீங்க உடைக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா இன்னொரு ஆள்கிட்ட கையேந்திர மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்சூரன்ஸ் ஒரு நல்ல ஆப்ஷன், ஹெல்த் இன்சூரன்ஸ். இப்ப கிளைம் பண்றது ஈஸியா இருக்குமா? நிறைய பேருக்கு வர்ற டவுட்டு தான். கிளைம் பண்ண முடியுமா, ஈஸியா கிளைம் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கிளைம் பண்றதுலயே ரெண்டு விதம் உண்டு. கிளைம் பண்றது ரெண்டு விதம் உண்டு. ஒன்னு வந்து கேஷ்லெஸ் கிளைம், ரெண்டாவது வந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட் கிளைம். கேஷ்லெஸ் கிளைம்ங்கிறது நீங்க பைசா கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஹாஸ்பிட்டலும் இன்சூரன்ஸ் கம்பெனியும் டைரக்டா பணத்தை பரிமாற்றம் பண்ணிக்கிடுவாங்க. இதுல நீங்க ஹாஸ்பிட்டல்ல நீங்க உங்களோட கார்டை கொடுத்தாலே போதும். ரீஇம்பர்ஸ்மெண்ட் கிளைம்ங்கிறது நீங்க உங்களுடைய எல்லா வேலைகளும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க உங்க பணத்தை வாபஸ் வாங்குறதுக்காண்டி ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்றது. நீங்க உங்களுடைய எல்லா பில்லு, உங்க டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வச்சு உங்களுடைய ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒரு 7ல இருந்து ஒரு 10 நாளைக்குள்ள, ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஒவ்வொரு விதமான ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. நீங்க எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி நீங்க அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிட்ட நேரடியா கொடுத்தாலோ, இல்ல உங்க புரோக்கர் மூலமா கொடுத்தாலோ, இல்ல நீங்க இமெயில், அவங்களுக்குன்னு ஒரு இமெயில் இருக்கும், அது வழியா நீங்க கொடுத்தாலோ அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு 30 நாளைக்குள்ள உங்களுக்கு உங்களுடைய பணத்தை ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து கேஷ்லெஸ் கிளைம். கேஷ்லெஸ் கிளைமை பொறுத்த வரைக்கும் பிளான்டு ஹாஸ்பிட்டலைசேஷன், அன்பிளான்டு ஹாஸ்பிட்டலைசேஷன் பொதுவாக அதை ரெண்டா பிரிக்கலாம். பிளான்டு ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு முன்னாடியே பிளான் பண்ணியிருப்பீங்க. எனக்கு இன்னைக்கு இப்போ உதாரணத்துக்கு ஹார்ட் சர்ஜரினா நான் இன்னைக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ண போறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நீங்க 2-3 நாளைக்கு முன்னாடியே நீங்க உங்களுடைய ஹாஸ்பிட்டல் போய் நீங்க அந்த கார்டை, இன்சூரன்ஸ் டெஸ்ட்னு தனியா ஒரு டெஸ்ட் இருக்கும், அங்க உங்க கார்டை கொடுத்து அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனியோட தொடர்புல இருப்பாங்க. 2-3 நாளைக்கு முன்னாடி நீங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணணும் கண்டிப்பா. சப்போஸ் அது வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல அன்பிளான்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆயிட்டுனா, சப்போஸ் உங்களுக்கு ஆக்சிடென்ட் என்னமாச்சும் ஆகி நீங்க அட்மிட் ஆகுறீங்கன்னா, நீங்க அந்த நேரத்துல என்ன பண்ணணும்னா 24 மணி நேரத்துக்குள்ள நீங்க இன்ஃபார்ம் பண்ணிடணும். 24 மணி நேரத்துல நீங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா கேஷ்லெஸ் கிளைம் பண்ணிடுவாங்க. நீங்க பணமே கொடுக்க தேவை கிடையாது. இன்சூரன்ஸ் கம்பெனி டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கொடுத்துருவாங்க. சப்போஸ் நீங்க 24 மணி நேரத்துக்கு மேல, சப்போஸ் 48 மணி நேரத்துக்குள்ள, நீங்க 48 மணி நேரத்துக்குள்ள கண்டிப்பா நீங்க சொல்லியே ஆகணும். இன்சூரன்ஸ் கம்பெனிட்டு நீங்க சொல்லியே ஆகணும். சப்போஸ் 24 மணி நேரத்துல உங்களால சொல்ல முடியலைன்னா கேஷ்லெஸ் கிளைம் கிடைக்காது. ஆனா ரீஇம்பர்ஸ்மெண்ட் கிளைம் கொடுத்துடலாம். ஆனா ரீஇம்பர்ஸ்மெண்ட் கிளைம் கொடுக்கறதுக்கு நீங்க ஆக்சிடென்டோ இல்ல சப்போஸ் ஏதோ ஒன்று ஆகி நீங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறீங்கன்னா 48 மணி நேரத்துக்குள்ள நீங்க இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அதான் ரூல்ஸுங்க. 48 மணி நேரத்துல நீங்க இன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். உங்களுக்கு கிளைம் பண்றது எப்படின்னு ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கேஷ்லெஸ் கிளைம், ரீஇம்பர்ஸ்மெண்ட் கிளைம். ஒருவேளை உங்களுக்கு புரியலைன்னா லைட்டா இன்னொரு தடவை வீடியோவை பாருங்க. இப்ப இன்னொரு டவுட் வரும். இப்ப ரிஜெக்ட் இல்லைன்னா பைசா கம்மியா தந்தா என்ன பண்றது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள், ரிஜெக்ட் பண்ணிட்டா இல்ல பைசா கம்மியா தந்தா நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் எல்லாத்துக்கும் வரும். நான் இதை வந்து உங்களுக்கு 2வது வீடியோவில் நான் பார்ட் 2 மேக் பண்றேன். ஏன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தா போற மாதிரி எனக்கு தெரியுது. என்னோட யூடியூப் சேனல்லையே பெரும்பாலும் வியூஸ் எதுவுமே கிடையாது, ஒரு சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. அது நான் தான். அதனால நான் இதை 2வது பார்ட்ல பண்றேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தா போற மாதிரி இருக்கு. அதையால நீங்க 2வது பார்ட்டுக்கு வந்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு. நீங்க 2வது வீடியோவுக்கு வாங்க. 2வது வீடியோவில் ஒரு சப்போஸ் உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிறதையும் நான் சொல்லுவேன். ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னா நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லுவேன். தயவு செய்து நீங்க 2வது வீடியோ கண்டிப்பா நீங்க பார்க்கணும்.